பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சுகன்யா பண்ண பெரிய தப்புனால குடும்பமே பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பழனி வந்து சுகன்யா கொஞ்சம் கூட என்னை மதிக்கிறதே இல்லை, கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியனும் கோமதியும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே மனசு வந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பழனியும் சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப சுகன்யா வந்து பழனிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாதிரி அவங்களை எய்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே வந்து பழனி நீ பண்ணதெல்லாம் போதும், உன்னோட எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ண அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்களான்னு தெரியாது, நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற விளைவுகள் எடுக்க போகிற முடிவோட விளைவுகள் ரொம்பவே வந்து மோசமாக இருக்கும்னு பழனி வந்து சுகன்யாவை வந்து வார்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் பாண்டியனும் கூப்பிட்டு சுகன்யாவிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை கூப்பிட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதப்பா, இது உன் குடும்பமாக நானே, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேச சகஜமாக இரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இன்னொரு வாட்டி பண்ணாத, அது மட்டும் இல்லாமல் பழனியை வந்து ஒரு புருஷனுக்கு கொடுக்குற மரியாதையை கொடு, அப்போ தான் அவன் வந்து உனக்கு பொண்டாட்டியாக மரியாதை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுனேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற முடிவை வந்து ரொம்பவே நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி திரும்ப சுகன்யா இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ பழனியோட வாழ்க்கையை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ மோசமான கேரக்டர் உன் லைஃப்பில் இருக்கிறதுக்கே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுப்பாங்க. ஸோ சுகன்யா வந்து திருந்துறாங்களா இல்லை அப்படியே இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.